நிகிதா, புதுச்சேரி சுற்றுலா வரும் பயணிகள் பைக், ஆட்டோ, வாடகை இருசக்கர வாகனம் போன்றவற்றில் மூலமாக சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு வருகின்றனர். அதன் பயன்பாடு கோபி சைக்கிள் என்ற சைக்கிள் நிறுவனம் சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியில் தன்னுடைய அலுவலகத்தை காமராஜ் சாலையில் பழைய ஆட்சியர் அலுவலக அருகே திறந்தது. பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் ஒருவர் 4,50,000 ரூபாய் முதலீடு செய்தால் அவர்களுக்கு வங்கி கணக்கில் மாதந்தோறும் 52,250 ரூபாய் செலுத்துவதாகவும், அதன் பிறகு 9 மாதத்திற்கு பிறகு அவர்கள் செலுத்திய 4,50,000 அதாவது 4,50,000 பெற்றுக் கொள்ளலாம் என்று விளம்பரம் செய்துள்ளனர். அதனை அடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். இந்த நிலையிலிருந்து அதிக லாபம் கிடைக்கும் என பொதுமக்களுடன் ஆசை காட்டி அவர்கள் முதலீடு செய்து வைத்து இந்த நிறுவனம் முறைகேடு செய்வதாக சைபர் கிரைம், அதாவது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார்கள் சென்றன. அதன் அடிப்படையில் நிறுவனத்தை சோதனையிட உத்தரவிடப்பட்டது. சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கர் தலைமையில் உத்தரவிட்டாரு. அதையடுத்து போலீசார் சைக்கிள் நிறுவனத்தை அதிரடியாக சோதனை செய்தனர். அதுல 2,50,000 ரூபாய் மேல் முறைகேடு நடந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பணத்தை அந்த அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இணைய வழி போலீசார் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அந்த நிறுவனத்தை திறந்து அது 3 இயந்திரங்களை கொண்டு பணத்தை எண்ணி பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நிக்கிதா.